அனைவருக்கும் வணக்கம். டிஎன் செட்டுக்கான ஹால் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அதுக்கு கூகுளில் நிறைய பேத்துக்கு இப்போ வந்து ஓப்பன் ஆகாம இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக எல்லாத்துக்குமே ஓப்பன் ஆகிடுச்சு. கூகுளில் மனோன்மணியம் சுந்தரம் யூனிவர்சிட்டின்னு டைப் பண்ணிங்க, அல்லது www.msuniv.ac.in அப்படின்னு டைப் பண்ணிங்க. நமக்கு வந்து யூனிவர்சிட்டியோட வெப்சைட் போய்டும். அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா டிஎன் செட்டு 2024 ஹால் டிக்கெட் அப்படின்னு ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நம்மளுடைய அப்ளிகேஷன் நம்பரு, பாஸ்வேர்டு, கேப்சா கொடுத்துருப்பாங்க. அது கொடுத்து நம்ம சைன்இன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பேஜுக்கு போகும். சரிங்களா? நம்மளுடைய பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் நம்பர் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோடு ஹால் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் அந்த டவுன்லோடு ஹால் டிக்கெட்டை கொடுத்தீங்கன்னா நமக்கு ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகிடும். இதில் ஒரு 3 இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டோட ஃபோட்டோ வந்து கேட்டிருக்காங்க. நம்மளுடைய ஹால் டிக்கெட்டில் மேலே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? சேம் அஸ் அப்லோடட் ஆன் அப்ளிகேஷன் ஃபார்ம் டு பேஸ்டட் பிஃபோர் ரீச்சிங் த சென்டர். சரிங்களா? சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அப்ளிகேஷனில் போட்டு அந்த ஃபோட்டோ வந்து கேட்குறாங்க. அதுக்கடுத்து கேண்டிடேட் லெஃப்ட் ஹேண்ட் தம்பிள் இம்ப்ரெஷன் டு பி புட் ஆன் த டே ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் இன்விஜிலேட்டர் ஒன்லி. நமக்கு எக்ஸாம் நடக்கிறப்ப அதை வந்து நம்ம இம்ப்ரெஷன் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து கேண்டிடேட்டோட சிக்னேச்சர், அதுவும் பார்த்திங்கன்னா இன்விஜிலேட்டர் அவங்க முன்னாடி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ மட்டும் தான் நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி ஒட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது ரீட் பண்ணுங்கள். இதில் 12வது இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வாட்டர் பாட்டில் இது எல்லாமே எடுத்து போய்க்கலாம். டிரான்ஸ்பரண்ட் சொல்லியிருக்காங்க. சிம்பிள் டிரான்ஸ்பரண்ட் பால் பாயிண்ட் பென் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஹால் டிக்கெட் வந்து ரொம்ப முக்கியம். கிளியர் பிரிண்ட் அவுட் ஆஃப் A4 சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஒரிஜினல் வேலிட் ஐடி ப்ரூஃப். சரிங்களா? நம்ம எதனாச்சும் ஒரு வேலிடான ஐடி ப்ரூஃப் வந்து எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க. அதில் 14 பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் மஸ்ட் கேரி எனி ஒன் ஆஃப் தி ஒரிஜினல் அண்ட் வேலிட் ஃபோட்டோ ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃப் இஷ்யூடு பை த கவர்மெண்ட். சரிங்களா? அது பேன் கார்டாக இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம், ஓட்டர் ஐடியாக இருக்கலாம், பாஸ்போர்ட்டாக இருக்கலாம், ஆதார் கார்டு வித் ஃபோட்டோகிராஃபி, ஆதார் கார்டில் ஃபோட்டோட இருக்கணும். அப்படி இல்லைனா ஆதார். சரிங்களா? ஆல் அதர் ஐடி ஃபோட்டோ காப்பீஸ் ஆஃப் IDs, even attested scanned photo of IDs in the mobile phone will not be considered valid proof. சரிங்களா? நம்ம வந்து ஒரு சில பேர் ஜெராக்ஸ் போட்டு நான் வந்து அட்டஸ்டடு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எடுத்துகிட்டு போனால் அது நாட் வேலிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஒரிஜினலாக இருக்கக்கூடியதை ஐடி ப்ரூஃப் வந்து என்ன பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. PW கேண்டிடேட் அப்படின்னா அதுக்கேற்ற ஒரு சில இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்க? டைமிங், எக்ஸஷன் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே அவங்க வந்து பார்த்துங்க. மேலும் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை ரீட் பண்ணி பார்த்துங்க. டவுன்லோட் பண்ணிங்க. இப்போ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோகிராஃபி வந்து அவங்க பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனில் போடுறப்ப ஃபோட்டோ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து பார்த்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.